மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை செம்மனார் கோவில், சீர்காழி, கொள்ளிடம், தரங்கம்பாடி, பொறையாறு உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. காற்றுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் 300 ஏக்கரில் பயிரிடப்பட்ட வாழை மரங்கள் முறிந்து சேதமாகியது. ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்தோம். அறுவடைக்கு தயாராக இருந்த சமயம் சூறைக்காற்றால் வாழை மரங்கள் முறிந்தன. இதனால் விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. பாதிப்பு பகுதிகளை வேளாண் அதிகாரிகள் பார்வையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். கீழையூர், கிடாங்கொண்டான், முடியனூர், புன்சை, பள்ளக்கொள்ளை, மேலப்பாதி, ஆறுபாதி முதல் ஏரியாக்களில் 300 ஏக்கரில் வாழை சாகுபடி செய்திருந்தோம். இரவு அடித்த புயலால் ஒரு 150 ஏக்கர் வாழை சாய்ந்து விட்டது. குலை தள்ளிய வாழை எல்லாம் இன்னும் 3 மாசத்துல எங்களுக்கு அறுவடைக்கு பணம் கொடுக்கும். எல்லாம் போயிடுச்சு. ஏக்கருக்கு 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த உதவியுமே கிடைக்கல. நிவர் புயல் அடிச்சுது, அதுக்கும் யாரும் ஒண்ணுமே கொடுக்கல. இன்சூரன்ஸ் காப்பீடு தொகை செலுத்துறோம், வருஷம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அது என்னன்னு பார்த்து நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும்.